இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஆரம்பிக்கலாங்களா? அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன். எந்திரி முதல்ல. என்னடா என்ன? ஆமா டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கா? வரடா. ஐயோ யோ கொடியேந்தி போர் முரசு கொண்டு இந்த குதிரை ஏறி அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான். ஐயோ குதிரைக்காரே நகையெல்லாம் புடிங்கிட்டு உன் குதிரையில தப்பிச்சு வர முடியல. ஐயோ அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். இது அது இல்ல. ஐயோ தள்ளுகிறா தள்ளு. வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார். நீ போப்பா, நான் வர்றேன். இடி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இடி முழங்க இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார். ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? இன பகைவர் நடுங்கிடவே வருகிறார். இவனை தூக்கிட்டு போய் கைகால முடிச்சு கொண்டாங்கடா. டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. வருகிறார் வீரன் வருகிறார். யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாம்மா? அவர் போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ரெண்டு பொம்பளை பிள்ளைல பெத்து வச்சுக்கிட்டு பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? தெரிஞ்சு போச்சா? சொல்லிடாதயா. வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அவரா? திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா. காதை கொடுங்க. சூரியன் உதித்து விட்டார். அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்துக் கூறுகிறேன். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் கடத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார். புரிஞ்சுக்கிறதுனால கேக்குறேன். அத கொடுங்க. எதுக்கு கொடுங்க? சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும். இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. கழக படையை நடத்துகிறார். இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. தெரியலீங்க ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல. கட்டுப்பாடாய் இயக்குகிறார். வெளியோர் ஐயோ ஐயோ. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துளைக்கின்றார். வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துளைக்கின்றார். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு நீ ஏன்டா அழுகுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன். அவன்கிட்ட என்னடா இருக்கான்? இருக்கு போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்திய வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சம்பந்தமே கிடையாது.
வீரம் வீரம் கொண்டு எவனு வந்திருக்காயடா முத்துவ தரத்துல ஒரு ரூபாய் கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும் அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 வெற்றி. மய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். அப்ப எந்த கல்ல வாங்கணும்? ஆசியப்பம் பாத்திர கடையில பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்தமாடிங்க. பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பு சொல்ற? நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சா காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை. அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். உனக்கு சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. மன்னரா இருந்திவர் கோட்டையை ஆண்டிடுவார். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் யாருன்னு நீங்களே பாருங்க. நீ பாப்பா நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சியா? சூழிடவே யாரு? அறிவாலயமே கழகம் வென்றிடவே. Hey, I've seen this one. This is a class. நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இளம் தலைவனே வா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இமயம் வென்றிடவே. Meanwhile, டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி. இன்று ஆசியாவில் உள்ள பணக்கார குடும்பங்களில் இவரது குடும்பமும் ஒன்று என்று. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு?